அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வரவிருக்கிற பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்கான இந்தியன் பாலிட்டியில் இருக்கிற முக்கிய வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் உங்களுக்கு பாலிட்டி சம்பந்தமான முக்கிய வீடியோக்கள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள். நிதி மசோதா முதலில் எங்கு அறிமுகம் செய்யப்பட முடியும்? நிதி மசோதா முதலில் எங்கு அறிமுகம் செய்யப்பட முடியும் அப்படின்னா மக்களவையில். நிதி மசோதா எப்போ தாக்கல் செய்வாங்கன்னா பிப்ரவரி மாதத்தில். மாநில அரசின் பெயரளவு நிர்வாகி யார் அப்படின்னா ஆளுநர். மாநில அரசின் பெயரளவு நிர்வாகி யார் அப்படின்னா ஆளுநர். கிபி 1947 இந்திய விடுதலை பெற்ற போது, அதாவது இந்தியா விடுதலை பெற்ற போது சென்னை சட்டசபையில் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஓமந்தூராயார் அப்படிங்கிறவர் தான். கிபி 1947 இந்தியா விடுதலை பெற்ற போது சென்னை சட்டசபையில் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஓமந்தூராயார். இந்தியாவில் முப்படைகளின் தளபதி யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இந்தியாவில் முப்படைகளின் தளபதி யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர், சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன அப்படின்னா 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள் உள்ளது. வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1961. பலகட்சி ஆட்சி நடைபெறும் நாட்டுக்கு ஓர் உதாரணம் இந்தியா. பலகட்சி ஆட்சி நடைபெறும் நாட்டுக்கு ஓர் உதாரணம் இந்தியா. எதன் அடிப்படையில் இந்தியாவில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன? எதன் அடிப்படையில் இந்தியாவில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன? மொழி அடிப்படையில். மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா. இந்தியாவில் மிக உயர்ந்த நீதித்துறை அங்கமாக கருதப்படுவது எது அப்படின்னா உச்ச நீதிமன்றம். இந்தியாவில் மிக உயர்ந்த நீதித்துறை அங்கமாக கருதப்படுவது உச்ச நீதிமன்றம். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவர் பணியினை செய்வது யார் அப்படின்னா தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவர் பணியினை செய்வது யார் அப்படின்னா தலைமை நீதிபதி. இவர் 6 மாதத்திற்கு பணியை செய்யலாம். இந்தியாவின் மைய அரசாங்கத்தை தலைமையேற்று நடத்துபவர் யார் அப்படின்னா பிரதமர். இந்தியாவின் மைய அரசாங்கத்தை தலைமையேற்று நடத்துபவர் பிரதமர். இந்தியாவில் பொதுவாக அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுப்பது யார் அப்படின்னா கேபினட் அமைச்சரவை குழு. மத்திய அமைச்சரவை குழுவின் கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர் பிரதமர். அதாவது கேபினட் குழுவை பிரதமர் தான் தலைமையேற்று நடத்துவார். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். மாநிலங்கள் அவையின் தலைவர். மாநிலங்கள் அவையின் தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். அதாவது ராஜ்யசபாவின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர். இது ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு நிரந்தர சபா, யாராலும் கலைக்க முடியாது. இந்திய குடியரசுத் தலைவர் எந்த தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா மறைமுக தேர்தல் மூலமாக. தெற்காசிய பிராந்திய நாடுகளின் கூட்டமைப்பு எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1988. அரசியலமைப்பு யாருடைய சுரண்டலுக்கு எதிரான உரிமையை வழங்கி இருக்கிறது அப்படின்னா குழந்தைகளுக்கு எதிரான உரிமையை. அரசியலமைப்பு யாருடைய சுரண்டலுக்கு எதிரான உரிமையை வழங்கி இருக்கிறது அப்படின்னா குழந்தைகளுக்கு எதிரான உரிமை. இவற்றில் எந்த நாடு தெற்காசிய பிராந்திய நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இல்லை அப்படின்னா பர்மா. இவற்றில் எந்த நாடு தெற்காசிய பிராந்திய நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இல்லை அப்படின்னா பர்மா. சட்ட விதி 300A எதை சார்ந்தது அப்படின்னா சொத்துரிமையை சார்ந்தது. சட்ட விதி 300A அப்படிங்கிறது சொத்துரிமையை சார்ந்தது. சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டாங்க. இந்தியாவின் முதல் முனிசிபல் கார்ப்பரேஷன் எங்கு ஏற்படுத்தப்பட்டது? இந்தியாவின் முதல் முனிசிபல் கார்ப்பரேஷன் எங்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா
சென்னை. செய்தித்தாள்கள் எந்த அரசின் கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னா மாநில அரசு. செய்தித்தாள்கள் எந்த அரசின் கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னா மாநில அரசு. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யார் அப்படின்னா கவர்னர். தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யார் அப்படின்னா கவர்னர். மிசா சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1971. மிசா சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1971. எமர்ஜென்சி பீரியடில் தான் வந்துச்சு. அதில் தான் நம்ம எல்லா தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். அரசியல் தலைவர்கள், இப்போது இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் நிறைய பேர். கோவை குண்டுவெடிப்பு குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன? கோவை குண்டுவெடிப்பு குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன அப்படின்னா நீதியரசர் கோகுலகிருஷ்ணன் குழு. நீதியரசர் கோகுலகிருஷ்ணன் குழு. மன்னர் மானியம் எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது அப்படின்னா 1971. மன்னர் மானியம் எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது அப்படின்னா 1971. பாராளுமன்ற மதிப்பீட்டு குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 30. பாராளுமன்ற மதிப்பீட்டு குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 30. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னா ஜானகி ராமச்சந்திரன். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னா ஜானகி ராமச்சந்திரன். பூஜ்ய நேரம் என்றால் என்ன அப்படின்னா கேள்வி நேரம். மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு வர்றது தான் கேள்வி நேரம். இதுக்கு முன்கூட்டியே யாரும் அப்ளை பண்ண தேவையில்ல, பேச போகிறோம் அப்படின்ட்டு பூஜ்ய நேரத்தில் யார் வேணாலும் பேசிக்கலாம். ஆளுநரின் அவசர சட்டம் எவ்வளவு காலத்துக்குள் மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னா 6 வாரத்துக்குள். இந்தியாவின் 3வது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ஜாகிர் உசேன். வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற காரணம் என்ன அப்படின்னா தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் ஆலயத்திற்குள் செல்ல தடை இருந்துச்சு. ஸோ அதை எதிர்த்து தான் வைக்கம் அப்படிங்கிற இடத்துல பெரியார் போராட்டம் நடத்தி வெற்றி பெறுறாரு. ஸோ அது வைக்கம் வீரர் அப்படின்னாலும் பெரியார் தான். கேரளாவில் இருக்கு வைக்கம் அப்படிங்கிற இடம். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1949. ஜெயின் விசாரணை குழு யாருடைய மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்டது அப்படின்னா ராஜீவ் காந்தி. ஜெயின் விசாரணை குழு யாருடைய மரணம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்டது அப்படின்னா ராஜீவ் காந்தி மரணம் தொடர்பாக. மத்திய திட்டக்குழு எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1950. இந்தியாவின் பிரதமராக தேர்வு செய்யப்பட குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னா 25. இந்தியாவின் மக்களவையையும் மாநிலங்களவையையும் ஒரே நேரத்தில் கூட்டும் அதிகாரம் உள்ளவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் மக்களவையையும் மாநிலங்களவையையும் ஒரே நேரத்தில் கூட்டும் அதிகாரம் உள்ளவர் குடியரசுத் தலைவர். 1997 ஆண்டை ஐக்கிய நாடுகள் சபை எந்த விழிப்புணர்வுக்காக தேர்ந்தெடுத்தது அப்படின்னா சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி. சென்னை மாநிலம் தமிழ்நாடு என பெயரிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1969. சென்னை மாநிலம் தமிழ்நாடு என பெயரிடப்பட்ட ஆண்டு 1969. அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டுனா பாராளுமன்றம். அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உண்டு. இந்தியாவில் வாக்குரிமை பெறுவதற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னா 18. கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் மைய அரசால் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 1976. கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் மைய அரசால் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1976. இந்தியாவின் 3வது குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேன். ஆளுநரை நியமிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. பேரரசி விக்டோரியாவின் பிரகடனம் எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது அப்படின்னா 1858. இது பெரும் புரட்சி, அதாவது முதல் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டது. 1857 தான் பெரும் புரட்சி ஏற்பட்டது. அடிப்படை கடமைகள் அடங்கியுள்ள பிரிவு என்ன அப்படின்னா பிரிவு 51A.
ஒரு இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னா 356வது ஷரத்து. போர் பிரகடனம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். யாருடைய கையொப்பம் பெற்ற பின்னர் மசோதா சட்டமாகும் அப்படின்னாலும் குடியரசுத் தலைவர் தான். சட்டமில்லையல் சுதந்திரமில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா லாஸ்கி அப்படிங்கிறவர் தான். சட்டமில்லையல் சுதந்திரமில்லை என்று கூறியவர் லாஸ்கி. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1959. இது முதல்ல எந்த மாநிலத்தில் அமல்படுத்தினாங்க அப்படின்னா ராஜஸ்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை சொல்லுங்கள். எனக்கு கன்ஃபார்மாக ராஜஸ்தான் தெரியும், பட் நீங்கள் உங்களோட ஆன்சரை பதிவு பண்ணலாம் கமெண்ட்டில். இந்திய ஜனாதிபதி என்பவர் யார் அப்படின்னா இந்திய அரசின் தலைவர். இந்திய ஜனாதிபதி என்பவர் இந்திய அரசின் தலைவர். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கடைசி நிறுவனம் எது அப்படின்னா கிராம பஞ்சாயத்து. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கடைசி நிறுவனம் எது அப்படின்னா கிராம பஞ்சாயத்து. பன்னாட்டு நிதியகத்தில் இந்திய எப்போது உறுப்பினராக சேர்ந்தது? பன்னாட்டு நிதியகத்தில் இந்தியா எப்போது உறுப்பினராக சேர்ந்தது அப்படின்னா 1950. இந்திய அமெரிக்க நாடுகள் அணுசக்தி ஒப்பந்தம் செய்த நாள் எது அப்படின்னா அக்டோபர் 11, 2008. இந்திய அமெரிக்க நாடுகள் அணுசக்தி ஒப்பந்தம் செய்த நாள் எது அப்படின்னா அக்டோபர் 11, 2008. முதலில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை ஏற்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான். முதலில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை ஏற்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான். ராஜ்யசபைக்கு இந்திய ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்படும் நபர்களின் எண்ணிக்கை 12. ராஜ்யசபைக்கு இந்திய ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்படும் நபர்களின் எண்ணிக்கை 12. ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து எதை கூறுகிறது அப்படின்னா தனி அரசியலமைப்பு. அலிகார் இயக்கத்தின் நிறுவனர் யார் அப்படின்னா சையது அகமது கான். அலிகார் இயக்கத்தின் நிறுவனர் யார் அப்படின்னா சையது அகமது கான். குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க வயது வரம்பு என்ன அப்படின்னா 35. இந்தியாவின் 3வது குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேன். யார் மாநிலத்தின் ஆளுநரை நியமிக்கும் அதிகாரம் படைத்தவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர். யார் மாநிலத்தின் ஆளுநர் நியமிக்கும் அதிகாரம் படைத்தவர்? குடியரசு தலைவர். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நகர்பாலிகா திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, அது எத்தனையாவது சட்ட திருத்தம் அப்படின்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. நீங்கள் அப்போ தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரிய வரும். ஸோ அதனால தான் இந்த கடைசி கேள்வி, நகர்பாலிகா திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, அது எத்தனையாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.